அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாம் பாவகம், அதாவது குடும்பம், தனம், வாக்கு, பொருளாதார ரீதியாக ஒரு மனிதர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். எந்த ராசியோ என்ன லக்னமோ இருந்துட்டு போங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. இரண்டாம் இடத்து அதிபதி 6 to 12 போய் மறையக்கூடாது. இரண்டாம் இடத்து அதிபதி திதிசூனியம் பாதகம் ஏற்படக்கூடாது. இரண்டாம் இடத்து அதிபதி நீசத்தன்மை அடையக்கூடாது. நீசத்தன்மை ஆன கிரகங்களோடு சேரக்கூடாது. சரிங்களா? இது இரண்டாம் பாவத்து அதிபதி. அதே மாதிரி இரண்டாம் பாவத்து அதிபதி அது வாங்கின நட்சத்திராதிபதினு ஒருத்தர் இருக்கிறார். இவங்கெல்லாம் இது எதுவுமே அடையாமல் இருந்து சோபலனோடு இருந்தாலே போது ஒரு பொருளாதார ரீதியாக மேன்மைக்கு வரக்கூடிய யோக ஜாதகம் தான் உங்கள் ஜாதகம். சரிங்களா? இவங்களதில் ஏதாவது ஒரு பவர் இல்லாமல் ஆகிப்போச்சுன்னு வைங்களேன், நீ ஏதாவது வலு இழந்து போச்சுன்னா அந்த நட்சத்திராதிபதி இரண்டாம் பாவத்தினுடைய நட்சத்திராதிபதி அவர் போய் 6 to 12 மறையக்கூடாது. திதிசூன்யம் பாதகம் தொடர்பு ஏற்படக்கூடாது. நீச கிரகத்தினுடைய ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. 2ல் ஏதாவது ஒன்று கூட உங்களுக்கு ரெண்டுமே நல்லா இருந்துருச்சுன்னா பொருளாதார ரீதியாக நீ கீழே விழுந்தாலும் எழுந்து மேலே வந்துடுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி காலபூசனுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். அந்த சுக்கிரன் தேவைக்கேற்ப வருமானத்தை தருவார். அவர் நீசமாகிற இடம் பின்னாடியே அப்படின்னா மீனம் 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல அதாவது விரயத்தானத்தில் நீசமாகிறார். அப்போது சம்பாரித்து ஒரு செலவு பண்ணு, சம்பாரித்த காசு தான் செலவு பண்ண சொல்லுது. இது ஒரு பார்த்துக்கோங்க. இதுதான் நல்லபடியாக சம்பாரித்து நீ பொருளாதார ரீதியாக நீ மேன்மைக்கு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீ செலவழி அப்படிங்கிறது தான் சுக்கிர பகவான் அங்கே 12ஆம் இடத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறாரு. அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் பாவத்து அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாலும், 2ஆம் இடத்து அதிபதி வாங்கின நட்சத்திராதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாலும் அப்போ தான் ஒரு பொருளாதார ரீதியாக நம்ம மேன்மைக்கு வர முடியுமே தவிர மற்றபடி திசாபுத்தி நம்மளை மேலே கொண்டு வரும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, திசாபத்தினுடைய மறைமுக பலன் சந்திரன்கிட்ட இருக்குதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த சந்திரனுடைய உங்களுக்கு தான தர்மங்கள் நீங்கள் பண்ணினா தான் உங்களுக்கு சரி வரும். ஒன்றும் இல்லை, அதாவது உணவு சம்மந்தப்பட்ட தானங்கள் எது பண்ணனாலும் சந்திரன் ஏற்றுக்குவார். அதனால் அந்த 2 பேரும் சந்திரனால் ஆன ஒரு தான தர்மங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு திசாபுத்தி சப்போர்ட் இருக்குது. அதாவது நடக்கவே முடியாத இடத்துல ஒரு ஓடி காட்டுற மாதிரி உங்களுக்கு அந்த திசாபுத்தி பலன்கள் அமையும். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.